இருக்கிறது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன். Hello everyone, I am Mehtab Manzoor, founder of Manhas Hampers and Plate Decor and also lifestyle vlogging பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி ஒரு ஆண்டர்பிரினர் ஆனேன் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃபே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 10 to 15 டேஸ்லேயே நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது மேரேஜ் லைஃப்பில். லைக் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இல்லை, பட் ஸ்டில் இன்லாஸ் கிட்ட அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனால ஒரு 15 டேஸ்லேயே நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டேன். என்னை வந்துட்டு ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப சிக்காகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 to 4 months ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நான் தூங்கிட்டே தான் இருந்திருக்கேன். நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தான் என்னை தூங்க வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கூட தூக்கமே வராது. நீங்கள் என்ன 24 hours முடிச்சுட்டு இருக்க சொன்னீங்கனாலும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தது. அப்போது மேரேஜில் 1லேருந்து ஒரு 2 years வரைக்குமே அந்த ஹாப்பியஸ்ட் பார்ட்டே நான் மறந்துட்டேன். எனக்கு இன்ன வரைக்குமே அது ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி அவங்களாம் சொல்லும் போது தான் தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் இருந்திருக்கேன். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கை குழந்தைய வச்சுட்டு நான் இருக்கிறது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன்.